மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோருடைய பேரிலே இருக்கக்கூடிய நினைவு பொழிவுகள் என்ற பெயராலே நாவலர் செழியன் அறக்கட்டளை மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் ஆகியவைகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக உலக புகழ்வாய்ந்த ஒரு கல்விக்கோ கல்வி பெருமையாளர் என்ற என்றைக்கும் நாங்கள் பாராட்டி மகிழக்கூடிய பெருமைப்படத்தக்க அருமை இந்த விழா தலைவர் மாண்புமிகு கல்விக்கோ முனைவர் விஸ்வநாதன் அவர்களே. அவர்தான் இந்த நிறுவனர். இந்த இடங்களெல்லாம் இத்தனை ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஐயா அண்ணா விழாவிலே கலந்து கொள்வது என்பது இருக்கிறத, அது எல்லையற்ற மகிழ்ச்சியை பூரிப்பை எங்களுக்கெல்லாம் தந்தாலும் கூட முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறேன். அதற்கு முன்னாலே இந்த விழாவிலே எங்களோடு கலந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வரவேற்புரையாற்றிய முனைவர் மரிய செபாஸ்டியன் அவர்களே, அதே போல நோக்க உரை என்பதை மிக அழகாக அற்புதமாக ஒரு இளைய தலைமுறையிலே இவ்வளவு சிறப்பாக தொகுப்பாக சொல்லக்கூடியவர்கள், தலைமுறை இடைவெளி இல்லாமல். அவர் சொன்னார் 5 ஆண்டுகள் இடைவெளி என்று சொன்னார்கள். கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும் அங்கே, அதே போல் இடைவெளி குறைவாக இருக்கும் இங்கே. எப்படி இருந்தாலும் தலைமுறை இடைவெளி இல்லாத இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். கொள்கைதான் இணைப்பு. தலைமுறைகளுடைய வேறுபாடுகள், வயது வேறுபாடுகள் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று காட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அருமை செல்வம் முனைவர் கோவி செல்வம் அவர்களே, அதே போல் வாழ்த்துறை வழங்கிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய அருமை சகோதரர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான எங்கள் அன்புக்குரிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஐயா அன்புமணி அவர்களே, அதே போல் நிகழ்ச்சியிலே எனக்கு அடுத்து உரையாற்ற இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளரும் திராவிட இயக்க போர்வாளுமான அருமை சகோதரர் மாண்புமிகு வைகோ அவர்களே, நன்றி உரை கூற இருக்கக்கூடிய முனைவர் வினோத் பாபு அவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தோழர்களே, கருஞ்சட்டை தோழர்களே, கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரெட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு தருகிறது. முதலாவதாக நான் பல நேரம் இதுதான் விஐடி பல்கலைக்கழகத்துக்கு வருகிற முதல் முறை. இதனுடைய பெருமைகள் அழைத்திருக்கிறேன், அவர்களை பாராட்டி இருக்கிறேன். இங்கே மாணவர்கள்தான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் நினைக்காதீர்கள். எங்களை போன்றவர்களும் இவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்குத்தான் வந்திருக்கிறோம். நாங்கள் நிறுவனங்களை ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நடத்துகிறோம். பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இருந்து எல்லாம் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஏதோ பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கிறோம் என்பதை விட கற்றுக்கொண்டு போகத்தான் அதிகமான பேர் வந்திருக்கிறோம். இந்த அரங்கமும் ஐயாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அண்ணாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அவர்களிடம் கற்றுக்கொண்டதினால் என்ன பலன் ஏற்பட்டதற்கு இந்த விஐடி பல்கலைக்கழகமே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவருடைய கற்றுக்கொண்டவர்களால் தான் இங்கே விஸ்வநாதன் இருக்கிறார், சங்கர் இருக்கிறார், செல்வம் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக பெருமை, பெரிய அளவிற்கு. அதற்காகவே நான் முதலாவது எந்த நிலையிலும் வர வேண்டும் என்று நினைத்த காரணம், அவரை பலமுறை சந்தித்திருந்தாலும் கூட, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த இடத்திலே வந்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் ஒரு காலத்தில்
பெரியாரும் அண்ணாவும் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று இன்னமும் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி கேட்கிறவர்களுக்கு பதில்தான் இந்த அரங்கமும் இந்த நிகழ்வும். பெரியார் அண்ணா என்ன செய்தார் என்றால், இந்த இனம் படிக்கக்கூடாது என்பது மனுநீதி. எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்பது மனுநீதி. அந்த மனுநீதி மீண்டும் அரசியல் சட்டமாக வராதா வரக்கூடாதா என்பதற்காக ஒரு போராட்டம். அது அரசியல். இங்கே அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இது கல்விக்கூடம். ஆகவே அந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்றால், எந்த சமுதாயத்தை பார்த்து படிக்காதே என்று சொன்னார்கள். மீறி படித்தால், நன்றாக கவனியுங்கள், அருமை தாய்மார்கள் ஏராளம் இருக்கிறீர்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் படிக்கக்கூடாது. ஆண்களை விட இன்னும் அடிக்கட்டிலே கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அளவில் இருந்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீறி படித்தால் தண்டனை, நீங்கள் தவறி படித்தால் தண்டனை. பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் திராவிட இயக்கம் பிறந்திருக்காவிட்டால் நமக்கு படிக்கிற உரிமை கிடைக்குமா? வாய்ப்பு கிடைப்பது என்பது பின்னாலே, படிக்கிற உரிமை கிடைக்குமா என்பது முன்னாலே. அதுதான் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் படிக்கக்கூடாது, ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் படிக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது. அதுக்கு என்ன உதாரணம்? தாய்மார்கள் சகோதரிகள்லாம் மகாபாரதம் 18 நாள் கேட்டிருப்பீங்க. எதை கேட்டாலும் கேட்கலன்னாலும் பாரதம் 18 நாள், அதுவும் பாய் தலையாடைய சுருட்டிக்கிட்டே போய் கிராமங்களில் சொல்லக்கூடிய பகுதி உண்டு. ஆகவே அதில் வர்ற ஒரு கதை, பல உபகதைகள் உண்டு பூராமே. அதில் வரக்கூடிய ஒரு கதையில் உங்களுக்கு தெரியும், அங்கே வேகமாக காட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. மிக முக்கியமாக காட்டுக்கு அனுப்பிச்ச உடனே அர்ஜுனன் தான் வில் வித்தையில் விஜயன், வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே போயின உடனே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கதைக்குள்ளே நான் ரொம்ப வேகமாக போக முடியல, பின்னால் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ஒரு நாய் குலைக்கிறது. குலைத்த உடனே அந்த நாயை எந்த பக்கம் குலைக்கிறதுன்னு தெரியல. அர்ஜுனனுக்கு வில்வித்தையை கொடுத்தது யாருன்னு கேட்டால் துரோணாச்சாரியாருங்கிற ஒரு உயர் ஜாதிக்காரர். அவர் பார்ப்பன உயர் ஜாதிக்காரர், ஏன்னா அவங்க தான் ஆசிரியர்களாக இருக்கணும் அந்த காலத்தில். அதுதான் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய கட்டம். அப்படி வந்த உடனே அந்த திடீர்னு அந்த எங்கே வருகிறதுன்னு தெரியல. ஆனால் அர்ஜுனன் தான் அந்த வில்லை எடுத்து அம்பை மிகப்பெரிய அளவுக்கு அனுப்பியிருப்பார்னு நினைத்து பார்க்கும்போது அர்ஜுனன் அதை பயன்படுத்தலை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த இந்த நாயினுடைய வாயை சரியாக பிளந்து அது வந்தது. இது கதை. உடனே துரோணாச்சாரியார் திரும்பி பார்க்குறாரு. அர்ஜுனா, நீ அம்பை பண்ணி நான் போடலைங்க குருவே. அப்போ யார் போட்டது? யாருன்னு கேட்குறாரு. உடனே ஒரு வேடன் ஒடியாந்து ஒரு இளைஞன் காலில் விடுறான். ஐயா ஆச்சாரியார் அவர்களே, நான் தான் இதை போட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா? நீ யார்? உனக்கு யார் குரு? இவ்வளவு அர்ஜுனனை தவிர இவ்வளவு குறியாக வைத்திருக்க முடியாது என்று வியப்போடு சொல்லுகிறார். அப்போது அவர் சொன்ன பதில் எது? ஏகலைவன். அவருக்கு பேர் ஏகலைவன். கதைப்படி ஏகலைவன் என்ன சொல்கிறார்னு சொன்னால், நண்பர்களே, ஐயா நீங்கள் தான் ஐயா குரு அப்படின்னு. நானா? உன்னை பார்த்தது கூட கிடையாது, அப்போ நீ எப்படி குரு என்று சொல்லுகிறாய் என்று சொன்னபோது ரொம்ப மிக முக்கியமாக அவர் சொல்கிறார், ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சிறுவனாக இருந்து உங்கள்கிட்ட வில்வித்தை பழகணுங்கிறதுக்காக கேட்டேன். நீ என்ன ஜாதி என்ன குலம் என்று கேட்டாய். கேட்ட உடனே நான் வேடுவர் குலம்னர், நான் கீழ் ஜாதிக்காரன். வித்தைகள் வில் வித்தைங்கிறது கல்வி அந்த காலத்தில், இன்றும் சரி. ஆகவே அந்த வில் வித்தையை கீழ் ஜாதிக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்பது தர்மம், வர்ண தர்மம். ஆக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் போ என்று சொன்னார். அவனே மனம் கலங்கி நான் திரும்பி விட்டேன். ஆனால் உங்களைப் போன்றே ஒரு உருவத்தை நான் மணலால் செய்து மிக முக்கியமாக தினசரி வில்வித்தையை அதுக்கு முன்னாலேயே பழகினேன். மானசீக குரு நீங்கள் தான் மிக முக்கியமாக. ஆனால் என்ன, உடனே
இப்படி ஒரு ஆசிரியர்கள் ஏராளமாக ஆசிரியர்கள் பேராசிரியர் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்காங்க. உங்களை பார்த்து செஞ்சோன்னா நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க, எவ்வளவு தட்டி கொடுப்பீங்க, எவ்வளவு பாராட்டு விழா நடத்துவீங்க. ஆனால் துரோணாச்சாரி என்ன செய்தார்? இதுதான் வருண தர்மம், இதுதான் மனு தர்மம். நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த நபர் மீதும் வெறுப்பு கிடையாது, எந்த வகுப்பு மீதும் வெறுப்பு கிடையாது. உணர்ச்சி அதுதான் மிக முக்கியம். அப்படி வந்த உடனே என்ன சொன்னார் துரோணாச்சாரியார்? உடனே ஒரு யோசனை பண்ணுறார். ரொம்ப ஒரு மாதிரி அங்கே திட்டம். உடனே திட்டம் உடனே அப்படியா, சரி குருதட்சணை வைக்கணுமே, நீ உனக்கு வித்தை தங்கணும்னா குருதட்சணை வேணுமே அப்படின்னாரு. இவன் வெகுளி உடனே கேட்டான், ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்படியா, உன் வலது கை கவனிங்க, வலது கை கட்டை விரலை வெட்டித்தா அப்படின்னாரு. உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அம்பெடுத்து பார்க்கணும்னா எது பயன்பட வேண்டியது? இந்த வலது கை கட்டை விரல் தான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே அம்பு எழுந்திருக்கு, அந்த கட்டை விரலை வெட்டி எனக்கு தட்சணையாக கொடுத்து விடு. உடனே அவன் தட்சணையாக கொடுத்தான். கதைப்படி நடந்ததா இல்லையாங்கிறதுலாம் இல்லை, இந்த கதையின் தத்துவம் தான் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே வெள்ளி கட்டி உடனே வேகமாக அங்கேருந்து போன உடனே மிக முக்கியமாக அந்த வெட்டினான். அவன் கையெடுத்து வெட்டி காணிக்கைன்னு கொடுத்துட்டான். அதற்கு பிறகு ஏகலைவன் வில்லை தொடவில்லை. இதுதான் வரலாறு. இது மண்டல் கமிஷனில் எழுதியிருக்காங்க. இது புராண கதைன்னு இல்லை, மண்டல் கமிஷனில் இதை உதாரணம் காட்டியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் படிக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அம்பேத்கர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி அடுத்த கட்டம் என்னன்னா, நீங்கள் அறிவாளிகளாக இருந்து படித்தது வந்தாலும் உங்களிடமிருந்து நாங்கள் உங்கள் கட்டை விரலை வெட்டுவதைப் போல் தட்சணை என்ற பெயராலே வாங்குவோமே தவிர வேறு கிடையாது என்று காலங்காலமாக இருந்த ஒரு சமுதாயத்தை தலைகுப்புற புரட்டி பார்த்து அனைவருக்கும் அனைத்தும் என்று ஆக்கியதுதான் தந்தை பெரியார், அண்ணா, திராவிடர் இயக்கம். அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டை விரலை காணிக்கை கேட்டாங்க. ஆனால் இந்த இயக்கத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு இளைஞராக இருந்தபோது சென்ற ஒருவர் மிகப்பெரிய அளவில் அவருடைய ஆற்றலாலே பல நேரங்களில் அவர் எதிர்நீச்சல் அடித்தார். அதுவும் எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு ஆழ்நிலை சூழ்நிலையில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, இங்கே ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் அவரை பாராட்டி பெருமைப்படுத்துகின்றார். அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் என்றால் ஒரு திராவிடனை, ஒரு தமிழனை, ஒரு ஆற்றல் மிக்கவர், அதுவும் ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு அண்ணாயிஸ்ட், மிகப்பெரிய அளவுக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும். அவரால் இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதற்காகத்தான் நான் முதல்ல ஒப்புக்கொண்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ரெண்டாவது, இங்கே வந்து பாராட்டணும். நாங்கள் அழைச்சி பாராட்டுறது முக்கியமல்ல, இதை பாராட்டி விட்டு மிகப்பெரிய அளவில். ஏனென்றால் இது தனி ஒரு நபர் விஸ்வநாதன் என்ற ஒருவருக்கல்ல, இந்த கொள்கையினுடைய வெற்றி என்பதுதான் அவர் வெற்றி கனியாக இருக்கிறார். பெரியாரிடம் சேர்ந்தால், அண்ணாவிடம் சேர்ந்தால், திராவிட இயக்கத்தை பற்றி பேசினால் என்னாகும்? ஒரு முறை கலைஞர் தர்மபுரியில் சிலை திறந்தார், பெரியார் சிலை. அப்போ பேசும்போதே அவர் பேசினார். ரொம்ப முக்கியமாக, நான் இந்த இயக்கத்தில் 14 வயசில் வந்து சேர்ந்தேன். அப்போ எங்கள் ஊரில் என்ன கேட்டாங்க, போயும் பெரியார் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாரு, நீ உருப்பிடுவியா என்று கேட்டார்கள். அப்போ சொன்னார், நான் உருப்பிட்டிருக்கிறேனா இல்லையா என்ற ஊர் அறியும் உலகறியும் என்று சொன்னார். அது மாதிரி இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இளைஞர், அவ்வளோ இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வயது வளர்ந்தது மட்டுமல்ல, வாய்ப்புகளை பெருக்கி இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெரிய கல்வி ஆலமரத்தை உருவாக்கியிருக்கிறார். இதற்காகவே பாராட்ட வேண்டும். அமெரிக்க பல்கலைக்கழகங்களை அவரை பாராட்டி சிறப்பு செய்யும்போது எங்களுக்கு ஏற்பட்ட பெருமிதம் இருக்கிறத. எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர், எங்கள் இனத்தை சார்ந்தவர், எங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவர், எங்கள் கல்வியை சமதர்மத்தை உருவாக்கக்கூடியவர் என்பதற்காக அவரை பாராட்டுறோம். அது மட்டுமல்ல, இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா, உடைய ஹிந்தி பற்றி சொன்னார்கள் பூராமே. அவர்கள் அந்த மொழியை பற்றி எல்லாம் சொன்னார்கள். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இங்கே மட்டும் இல்லை, ஆந்திராவில்
அதை தாண்டி மத்திய பிரதேசம் போபாலில் போபாலில் கேட்டேன், சகோதரர் அவர்களை கேட்டேன், 16,000 பேர் அங்கே படிக்கிறாங்கன்னார். 16,000 பேர் அப்படின்னார். போராமே 16 பேர் படிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லாமல் தண்ட காலம் ஒரு காலம் நமது. ஆனால் இன்றைக்கி 16,000 பேர் அங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நல்லா நினச்சி பாருங்கள். ஹிந்தி படித்தா என்ன லாபம், ஹிந்தி படித்தா அவங்க வேலையெல்லாம் கிடைக்கும்னு முதல்ல ஒரு தடவை சொன்னாங்க. இப்போ வேலைக்கு ஹிந்தி படித்தவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க. ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியராகவும் பல்கலைக்கழகம் வச்சவராக இவர்கள் போயிருக்கிறாங்க. நிலைமை எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா? எங்கே சொல்லிக் கொடுக்குறோம், அங்கே போய் நமக்கு வேறுபாடு இல்லை, அங்கே கோடுபாடு இல்லை, மனிதர்களை நாம் வெறுக்கலை. அதனால தான் ராஜஸ்தானமாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டு பிள்ளைகள் வெளி மாநிலத்து பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னா இதை விட திராவிடன் தமிழனுக்கு ஒரு பெரிய பெருமை ஆற்றல் வாய்ந்தவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? எனவே அவரை பாராட்டுவன் நினைத்து முதலில் அவர் பாராட்டை முடித்து அப்புறம் பெரியார் அண்ணாவிடம் வருகிறேன். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடுவேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவர்கள் நேரத்தை ரொம்ப ஒரு பீரியடு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பீரியட் 40 நிமிஷம் போகிறாங்க எங்களுக்கெல்லாம் 2 பேருக்குமே மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முதல்ல அவருக்கு சிறப்பான வகையில் அனைவர் சார்பாக திராவிட இயக்கம், ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள் இவர்களெல்லாம் இருக்கிற காலத்தில் இன்றைக்கு அவர்களுடைய பணியை செய்யக்கூடிய எங்களை போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள் எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு பக்கம் வைகோ இதை தாண்டுவார், இன்னொரு பக்கம் நான் படிப்பேன். ஆகவே 2 பேரும் சேர்ந்து நம்முடைய வேந்தர் அவர்களுக்கு ஈரோட்டு வேந்தர் சார்பாக இவ்வளவு அருமையான விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக சிறப்பானது. ஐயாவும் அண்ணாவும் நன்றாக நினைத்து தந்தை பெரியாரும் அண்ணாவும் எவ்வளவோ நாட்கணக்கில் பேசலாம். அதுக்காக தான் சில புத்தகங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதில் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லும்போது ஐயாவை பற்றி அண்ணா, அண்ணாவை பற்றி ஐயா, இந்த 2ஐயும் ஞாபகப்படுத்தி விட்டு மட்டும் போனால் போதும். மிக முக்கியமாக ஒரு ஆண்டு கால ஆட்சி, இந்த ஒரு ஆண்டு கால ஆட்சி 1.5 ஆண்டு காலம்தான் நம்ம கெட்ட வாய்ப்பு அண்ணாவினுடைய ஆட்சி. ஆனால் இப்பவும் தொடர்றது அண்ணாவினுடைய ஆட்சி தான், திராவிட ஆட்சி தான், பெரியார் ஆட்சி தான். அப்படி வந்தபோது நண்பர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள், உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய சாதனை திராவிட இயக்க சாதனை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வரலாறு. என்ன சாதனைன்னு சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம். சரியாக 110 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது அதனுடைய முன்னோட்டம் நீதி கட்சி என்ற திராவிடர் இயக்கம். அதை தான் சொன்னார். அந்த ஏன் எதிர்மறையில் இருக்கணும், பார்ப்பன அல்லாதார் இயக்கம்னு இருக்கணும், அதுக்கு பதிலாக திராவிடர் இயக்கம், நாகரிகம், மொழி, தன்மை இவைகளெல்லாம் சொல்லணும் என்று எடுத்து சொன்னார்கள் வேந்தர் அவர்கள். நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையை வைத்து கொண்டு பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம், சாதாரண மாற்றம் அல்ல. அந்த பெரிய மாற்றத்துக்கு அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். இடையில கருத்து மாறுபாடுன்னு நினச்சாங்க. அண்ணா சொல்லிட்டார், நான் 18 ஆண்டுகள் பிரிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் சொன்னார்கள் பிரிந்திருந்தார்கள், நாங்கள் ஐயா விட்டு நான் பிரிந்ததில்லை, என்னை விட்டு ஐயா பிரிந்ததில்லை, உள்ளத்தில் தான் இடமாக இருந்தார்கள். ஆகவே தான் இந்த வெற்றி பெற்ற உடனே அண்ணா என்ன பண்ணார், நேராக உங்களுக்கு தெரியும், வெற்றி பெற்ற உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆளுநரை சந்திப்பாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் அவர் யாருக்கும் சொல்லலை. 3 பேர், ஒருவர் நாவலர், அடுத்து கலைஞர், அதே போல் அங்கே போன உடனே அம்பில் தர்மலிங்கம். 200 மைலுக்கு அப்பாலே இருக்கிறார் தந்தை பெரியார் மாளிகையில். அப்போது வெற்றி பெற்ற அண்ணா அவர்கள் அவர் அத்தனை பேரும் போய் தந்தை பெரியார் அவளை சந்தித்து இந்த வெற்றி காணிக்கையை உங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ஐயா ஒரு அறிக்கை எழுதினார். அந்த அறிக்கையில் என்ன எழுதியிருக்கிறார்னு சொன்னால் நண்பர்களே, அடுத்த நாளே மகிழ்ச்சியாக விடுதலையில் அறிக்கை எழுதினார்கள். அதில் அவர்கள் என்ன எழுதினார்கள் சொன்னால், அண்ணா வெற்றி பெற்ற வீரனாக வந்தேன், வெற்றி பெற்ற வீரனாக வந்தேன். நிமிர்ந்து அவர்கள் வெற்றி பெற்ற வீரனாக அவர் வந்தார்.
நான் ஒரு மணப்பெண்ணை போல தலையை குனிந்து கொண்டிருந்தேன். இந்த மாதிரி யாராவது சொல்லுவார்களா? யார் வழி உண்டாக்குனவர்? அண்ணாவுக்கும் ஐயாவுக்கும் 30 ஆண்டுகள் வேறுபாடு, வயது இடைவெளி பூராமே. அப்படிப்பட்டவரை பார்த்த உடனே அவ்வளோ எங்களை வழி நடத்துங்கள். ஆனால் அண்ணா கேட்ட முதல் வார்த்தை ஐயாவிடம் சொல்லும்போது வழி நடத்துங்கள் என்கிறார். அண்ணா சட்டமன்றத்துக்கு வருகிறார். அவர்கள் 2 பேருக்கு இந்த ஒன்று சொன்னால் போதும், இன்னும் நிறைய சொல்ல வேணாம். சட்டமன்றத்திலே சொல்கிறார். நண்பர் முனு ஆதி, அவருக்கு இப்போது 100ஆண்டு விழா, அவருக்கு இந்த காலகட்டம். அந்த முனு ஆதி அவர்கள் எம்எல்ஏ, தாம்பரம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். அவர் எழுந்து, அண்ணா ஐயாவுக்கு என்ன பரிசு கொடுக்க போல், தியாகிகளுக்கு மானியம் கொடுக்கிறீர்கள், ஐயாவுக்கு நீங்கள் இந்த அரசு என்ன கொடுக்க போகிறது என்று சொன்ன உடனே அண்ணா நிமிர்ந்து பார்த்து சொன்னார், இந்த அரசே பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார். இது சாதாரணமல்ல நண்பர்களை. இளைய தலைமுறை, வரலாற்று தலைமுறை, இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இளைய தலைமுறைகள் மின்மினிகளை கண்டு ஏமாறக்கூடாது, உண்மைகளை கண்டு உணர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அந்த உடனே அதுக்கு சொன்னார், இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று. வெறும் வார்த்தை அல்ல, எதையெல்லாம் பெரியார் கொள்கையாக சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய ஓராண்டு காலத்தில், 1.5 ஆண்டு காலத்தில் எத்தனையோ அவர்களுக்கு உடல் உபாதை இருந்தாலும் கூட சாதித்து காட்டினார். இந்த புத்தகம் மறக்க முடியாத 30 சாதனைகள் என்று அதனை விளக்கியிருக்கு, வரலாற்று ஆவணமாக்கி இருக்கிறோம். 3 பெரும் சாதனை. அண்ணாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சை எடுத்துக்கொண்டு உடல் நலிவோடு இருக்கிறார். இதுவரையிலே சென்னை ராஜ்யம் என்று இருந்தது. தந்தை பெரியார் தான் முதல் அறிக்கை விட்டார். சென்னை ராஜ்யம் என்பது நமக்கு அவமானம், தலைகுனிவு. அதுக்கு பதிலாக தமிழ்நாடு என்று வரணும் போராமே என்று சொல்லி, இன்னும் கேட்டால் அவர்களுக்கு வேகமாக உதாரணம் சொன்னார். என்ன உங்களுக்கு தயக்கம் என்று சொன்னார். இல்லை, தமிழ்நாடுன்னா பிரிவினை அப்படின்னாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினே வச்சுருக்கீங்களே அதுக்கு முதல்ல, அப்போ நீங்கள் பிரிவினை உண்டாக்கலாம்னு கேட்டார். ஆகவே அவர்கள் உணரவில்லை. அண்ணா அவர்கள் மாநிலங்களிலே போய் அதை பிரச்சாரம் செய்தார். மாநில உறுப்பினராக இருக்கிற போது எப்படி இன்றைக்கு நம்முடைய வைகோ அவர்கள் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு கர்ஜனை செய்தாரோ, அந்த இடம் பல ஆண்டுகளாக அந்த இடத்துல அண்ணா பேசினார். ஏன் நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடாது? ஆனால் அவரை மறுத்து விட்டார். ஆனால் அதே நேரத்தில் அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அறிவிப்பு, சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும். தாய்மார்கள் யாராலும் இருக்காங்க. சுயமரியாதை திருமணங்கள் சட்ட வடிவம் கொள்ளும்னு சொல்லும்போது கவனமாக ஒன்றை சொன்னார். வெறும் சட்ட வடிவம் மட்டுமல்ல, முன்னாலே இப்போது நடக்கிற சட்டம் மட்டுமல்ல, முன்னாலே நடந்த சுயமரியாதை திருமணங்கள், நடக்கும் சுயமரியாதை திருமணங்கள், இனி நடக்கப் போகக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று அவர்கள் சொன்னார்கள். இது சாதாரணன்னு நினைப்பாங்க ரொம்ப பேர். ஏதோ ஒரு சட்டம் வந்தது. இல்லை, இங்கே ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் 33% நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அமலுக்கு வரல. ஆனால் இங்கே 33% மேலேயே அமல்படுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கூட்டத்துமே அதுக்கு சான்றாக தான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் நண்பர்களே, உடனடியாக அங்கே தெளிவாக அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தீர்ப்பு கொடுத்தாங்க. தீர்ப்புக்கும் இந்த மாவட்டத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் இருந்த ஒரு விதவை பெண் தான் அந்த தீர்ப்பினாலே வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு வழக்காடி. இதே திருவண்ணாமலையில், அதுதான் மிக முக்கியம், பக்கத்தில் அவர்களுக்கு நடந்த திருமணம். நான் ஜாதியை சொல்கிறேன், அடையாளத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன், புரியறதுக்காக. ஒரு ரெட்டியார் சமூகம் எப்படி இருந்ததற்காக சொல்கிறேன். எங்களுக்கு ஜாதியில் ஒன்றும் நம்பிக்கை இல்லை, அது ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க ரெட்டியார் சமூகம். அந்த ரெட்டியார் சமூகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன என்று சொன்னால் நண்பர்களே, சின்ன பிள்ளையிலே குழந்தை திருமணம் 8 வயசில், அது 9 வயசில் அந்த அம்மா கணவன் இறந்து போட்டார். அப்போ
அவங்கள கதவை சாத்தி உள்ளே பூட்டி வச்சு வெளியே வரக்கூடாது. விதவை கோலம் அப்படி இருந்தாங்க. வெளியே வரக்கூடாது, படிக்கக்கூடாது. 3வது 4வது வரையெல்லாம் படித்தவங்க, அவ்வளோதான். அந்த 3வது 4வது வந்து எழுதி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மற்றது படிக்க ஆரம்பித்த உடனே எப்படியோ மிக முக்கியமாக குடியரசு பத்திரிகை, சுயமரியாதை இயக்கத்தினுடைய பத்திரிகையாக ஒரு நாள் பிடித்த தாளில் படிச்சிருக்காங்க. ஓ, இப்படி ஒன்று இருக்கா, ரகசியமாக அந்த குடியரசு பத்திரிகையை வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை படித்த உடனே, ஓஹோ இப்படி ஒரு இயக்கம் இருக்குது, அவங்க பெரியாருடைய கார்டு கொடுத்து அவர்கிட்டயே காசை கொடுத்து வெளியில் போஸ்ட் பண்ணுங்க, நான் என்னைக்காக ஒரு நாள் வர்றேன் அப்படின்னு. அன்னை நாகம்மையார், பெரியார், இவங்களெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நிறைய வரக்கூடியவர்களையெல்லாம் அழைத்து அந்த காலத்தில் திருமணங்களை, சுயமரியாதை திருமணங்களை அவர்களே சொந்த செலவில் நடத்தி வைத்தவர்கள். அப்படி வந்தவர்கள் வளர்ந்து பிற்பாடு இதே மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தார், காரைக்குடியில், செட்டிநாட்டில், கோட்டையூரில், அவருக்கு வந்த பிற்பாடு இவருக்கு அவர் விதவையின் 2 திருமணங்கள், அதில் பிறந்த ஒரு குழந்தை. இதுக்காக வழக்கு வருது. வந்தால் அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்மார்கள் கவனிக்கணும், தோழர்கள் கவனிக்கணும். அண்ணா என்ன செய்தார், திராவிட இயக்கம் எப்படி நமக்கு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று தந்தை பெரியார் சொன்னார். இந்த மானமும் அழகு அறிவும், அதுதான் அழகுன்றது ஒப்பனையில் இல்லை, மானமும் அறிவும் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் நன்றாக கவனியுங்கள். அங்கே என்ன சொன்னால், இந்த திருமணம் செல்லாது, ஏன்னா பெரியார் நடத்தி வைக்கிறார் 2 பேருக்கும். எப்போ, 2வது 1934 அந்த அம்மாவுக்கும் அந்த ரெட்டியார் சமூகத்து பெண்ணுக்கும், செட்டியார் நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு விதவைக்கும், விதவனுக்கும் விதவைக்கும் 2 பேருக்கும் சேர்த்து நடத்தி வைக்கிறார் 34. அதுக்கப்புறம் அவர்களுக்கு 2 பையன் 2 பொண்ணு பிறக்குது. பொண்ணு பிறந்து 4 பிள்ளைகள் பிறந்து அவங்களுக்கு முதல் திருமணம் பையனுக்கு ஆகுது. அப்படி நடந்த பிற்பாடு கூட இங்கே என்ன தீர்ப்பு வருதுன்னா, இந்த திருமணம் செல்லாது, சட்டப்படிக்கான குழந்தைகள் அல்ல ஆக என்று சொல்லி இவர்கள் சூத்திரர்கள், கீழ் ஜாதிக்காரர்கள் வைப்பாட்டி வைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறது, வைப்பாட்டிக்கு சொத்து கொடுக்கலாம் என்று இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய சுயமரியாதை திருமணம் செய்தவர்களுடைய குழந்தைகளெல்லாம் தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு அவமானத்தை உண்டாக்கிய நேரத்தில் அந்த அவமானத்தை துடைத்த பெருமை சுயமரியாதை திருமணத்துக்கு உண்டு. இந்த இயக்கம் என்ன செஞ்சது, மானமும் அறிவையும் கொடுத்தது, மானத்தையும் திருப்பி வாங்கியது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. அதே போல் தமிழ்நாடு, தாய் திருநாடு தமிழ்நாடு, ஹிந்தி அதுக்கு இடமில்லை, நமக்கு தனிப்பட்ட முறையில் இல்லை, எத்தனையோ பேர் படிச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து எங்கள் மீது திணிக்காதே, எங்கள் மீது கொடுக்காதே என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த வாய்ப்பை அவர்கள் எடுத்து அழகாக சொன்னார்கள். மிகப்பெரிய அளவு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி 3ம் செய்து அந்த ஆட்சியை பெரியார் கொடுத்தார். எந்த பெரியார் தன்னை ஆளாக்கினாரோ அந்த பெரியார் சட்டப்படி கரெக்டாக இருக்கா கேட்டுட்டு சட்டத்தை நிறைவேற்றினார். அப்போது அண்ணா சொன்னார், இதுதான் மிக முக்கியம். அண்ணா சொன்னார், நான் அமெரிக்காவிலே சிகிச்சையில் இருந்த நேரத்தில் இங்கே சில செய்திகள் கேள்விப்பட்டேன். இந்த ஆட்சியை நீடிக்க விடக்கூடாது, இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றெல்லாம் சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே குறுக்கு சால் விட்டு கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு ஏற்பாடுகள் பெரிய அளவில் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு நான் ஒன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஓராண்டு காலத்தில் ஆட்சியில் அண்ணா சொல்லுகிறார், 1 சுயமரியாதை திருமணத்து சட்ட வடிவம், 2 தாய் திருநாட்டுக்கு சென்னை மாகாணம், சென்னை ராஜதானி என்பதை எடுத்து, ராஜ்யம் என்பதை எடுத்து விட்டு தமிழ்நாடு, 3 ஹிந்திக்கு இடமில்லை, கட்டாய ஹிந்திக்கு இடமில்லை, தெளிவாக சொல்லிட்டார் பூராமே. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 3 சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டேன், இந்த என்னுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முயற்சி முடியுமா என்று கேட்டுக்க மாட்டேன். அண்ணா, இதுதான் அண்ணானுடைய முத்திரை, உங்களால் முடியும், சட்டம் உங்களுக்கு வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த ஆட்சியை கலைச்ச விட்ட பிற்பாடு நீங்கள் வந்து அமரலாம் நினைக்கிறீர்கள் அல்லவா, அமர்ந்த பிற்பாடு கோபத்தோடு நாம் இல்லாத போதெல்லாம் இந்த 3 விஷயங்களை செய்து விட்டார், இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும், மாற்றி தூரி எறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செய்ததையெல்லாம் மாற்றி
நீங்கள் எறிவீர்கள் என்று சொன்னால் அப்போது உங்களை அறியாமல் ஒரு அச்சம் ஏற்படும். இதை செய்துவிட்டு வெளியே போக முடியுமா? இதை செய்தால் தமிழ்நாடு என்ன ஆகும்? அந்த ஒரு அச்சம் உங்களை ஒலுக்கும். அண்ணா சொன்ன வார்த்தை, நான் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். நேராக அந்த அண்ணா சொன்னார் பொதுக்கூட்டத்தில், தமிழ்நாடு பெயர் மாற்றத்தில், அந்த அச்சம் உங்களை ஒலுக்கும், அந்த அச்சம் உங்களை ஒலுக்கும், அந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும். அந்த அச்சம் உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கிறதோ, எங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் அவர்கள் அண்ணாதுரை ஆட்சி இருக்கிறதா என்றுமல்ல, 50 ஆண்டுகளால் 100 ஆனால் இந்த அண்ணாதுரை தான் நாட்டை ஆளுகிறான் என்ற பொருள் என்று சொன்னார். இன்னைக்கு நாளைக்கும் அதுதான் ஆவண காப்பகம் மிக முக்கியமானது. ஆகவே அந்த வாய்ப்புகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே ஐயா அண்ணா என்று சொல்லக்கூடியது சாதாரணமல்ல. அண்ணாவுக்கு அவள் உணர்வு, அண்ணா அவர்கள் எப்படி உணர்வோடு இருந்தாள். பெரிய அண்ணாவிடம் கட்டுரை கேட்கிறோம். கட்டுரை கேட்கிறப்ப நான் போய் மலருக்காக கேட்குறேன். வந்த உடனே 18 ஆண்டுகள் பிறந்த உட்பாடு கட்டுரை கொடுக்க போகிறாருன்னு. அண்ணாவுக்கு வேலை நெருக்கடி, முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் கேட்பேன். தனியாக போய் உட்கார்ந்து மதுரையில் எழுதி எனக்கு அனுப்புகிறார். ஐயா உட்காந்துருக்கிறார், இந்த கட்டுரை வந்து சேருது மலருக்கு. அந்த கட்டுரைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? அந்த வசந்தம். பெரியார் அண்ணா எப்படிப்பட்டவர்கள் என்பதை இளைய தலைமுறை நாடு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டுரைக்கு எழுதுகிறார் அந்த வசந்தம் என்று. என்ன இதில் சொன்னார்கள் சொன்னால் நண்பர்களே, அது இந்த பெரியார் ஒரு சகாப்தம் என்ற நூலிலே கூட அந்த கட்டுரை இடைப்பட்டிருக்கிறது. அது வந்த உடனே இதில் சொல்கிறார், முதலமைச்சர் அண்ணா சொல்கிறார். எல்லாரும் நினைப்பாங்க முதலமைச்சர் ஆகிட்டார் என்ன, இப்போ எடுத்த உடனே எல்லாரும் முதலமைச்சராக கனவுல தான் இருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா சொல்லுகிறார், ரொம்ப மிக முக்கியமாக, எனக்கு இந்த முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் ரொம்ப பேர் நினச்சாங்க அந்த வசந்தம்னு போட்ட உடனே, ஓஹோ முதலமைச்சர் அந்த வசந்தம், இதுதான் வசந்த காலம் அவருடைய வாழ்க்கையில் என்று மகிழ்ச்சி அடைகிறாரோ நினைப்பார்கள். அவர் எழுதினார், எனக்கு இப்போது கவலை நிறைந்த காலம், எனக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்கிறதுனால கவலை நிறைந்த காலம். அண்ணா அவருடைய எழுத்தை அப்படியே படித்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மிக முக்கியமாக இதில் இருக்குது. அதனால தான் நேரத்துக்காக நான் இதை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். இந்த புத்தகம் கிடைக்கிறது. அண்ணா சொல்லுகிறார், எனக்கு கவலையோடு இருக்கிற காலம் பெரியாருக்கு தெரியும், அவரோடு இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்நாளில் வசந்தம் முதலமைச்சர் ஆனதில்லை, ஆட்சி தலைவரானதில்லை, அதிகாரம் பெற்றதில்லை. மாறாக பெரியாரோடு இருந்து அவருக்கு எதிர்ப்புகள் வந்த நேரத்தில் நாங்கள் கூட வந்து பயணித்தோமே, அதை அவரோடு இருந்த காலம்தான் எனக்கு வாழ்நாளில் வசந்த காலம் என்று சொன்ன ஒரே தலைவர் அண்ணா அவர்கள். பதவிக்காக வந்த இயக்கம் அல்ல திராவிடர் இயக்கம். ஆனால் வந்து எந்த பதவிக்கும் போகாத வைகோ இருக்கார். மிக முக்கியமாக அவர் பார்த்து நினைக்கிற நேரத்தில் அவரோட தோழர்களே பதவியாக்கினார். ஆனால் அவர் உதவியாக செய்தாரே தவிர, அவர் ஏணியாக இருந்தாரே தவிர, அவர் ஒருபோதும் ஏற்றத்தில் மேலே போகவில்லை. என்றால் இது அண்ணாவிடம் பெரியாரிடம் அவர் கற்றுக்கொண்ட பண்பு. அதுதான் மிக முக்கியம். இதுதான் இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமானது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போது பெரியாரிடத்தில் போய் பேசுகிறார். பெரியாரிடத்தில் போன உடனே அவரிடத்துல நாங்கள்லாம் சாதாரணமாக எங்கே போகிறார், அதில் சொல்லுகிறார் வடநாட்டுக்கு போகிறார். வடநாட்டுக்கு போய் ஹரித்வார், உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம், அந்த ஹரித்வாரத்தில் பெரு கடல், அதை ஒரு புன்னகை என்று, அந்த புத்தரின் புன்னகைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப அழகாக போகும்போது அந்த காட்சியை ஒன்று சொல்லுவார். இந்த ஒன்று போதும் அவர்கள் எப்படி இணைந்தார்கள், அவர் எப்படி ஐயா பாடுபட்டார்னு. அந்த இடத்துல போய் அண்ணா தான் மொழிபெயர்க்கணும் ஆங்கிலத்தில், அப்புறம் அவங்க ஹிந்தியில் புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரிய கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கடற்கரையில் அந்த கங்கை ஆற்றங்கரையில் போய் கொண்டிருக்கிறார். ஹரித்வாரில் மணல் எல்லாம் ஏகப்பட்ட காற்று. அதனால் என்ன பண்ணுறாங்க, பெரியார் முன்னால் போகிறார், அண்ணா பின்னால் போகிறார். அண்ணாவுடைய உயரம் தெரியும் உங்களுக்கு, உள்ளமானவர். பெரியார் முன்னால் போகிறார், நடந்து போகிறார், இவர் ரொம்ப பின்னால் போகிறார். போன உடனே இதில் வேடிக்கையாக ஒன்று சொன்னார். அண்ணா வர்ணிக்கும் போது சொன்னார், அண்ணா வந்து போன உடனே அங்கே நிறைய சாமியார்கள் உண்டு. ஐயாவுடைய வெள்ளை தாடி இதெல்லாம் பார்த்த உடனே இந்த தாடி ரொம்ப பேரை காப்பாற்றிருக்கு, இவரை கூட காப்பாற்றிருக்கு. அதுதான் மிக முக்கியம். இவர் பல்கலைக்கழகத்தில் லயோலா காலேஜில் இருந்தப்போ அவங்க ஃபாதர் வந்து கேட்டிருக்காரு, கல்லூரி தலைவர், யார் படம் இது, பெரியார் படத்தை மாட்டியிருக்காரு ஹாஸ்டலில், யார் படம், எங்கள் கிராண்ட் ஃபாதரில். ஓ அவ்வளோதான், தாடி கடி வச்ச உடனே சரிதான். அது மாதிரி இதே மாதிரி அண்ணாவோ
அங்கே எடுக்க வேகமாக அங்கே வேகமாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னால் போகிறார். நிறைய சாமியார்கள் வர்றாங்க. அந்த ஊரில் எல்லாம் சாமியார்னே பொத்து பொத்துன்னு காலில் விழுந்து கும்பிடுவா, அவங்களுக்கு தெரியும். வடக்க வந்த உடனே இவர் போகிறார். பல சாமியார்கள் போன உடனே இவர் நடுவில் போனால் பொலிவோடு போகிறார். தந்தை பெரியார் நடந்து தடியை வச்சுட்டு போகிறார். இவர் ஒரு பெரிய சாமியார் போடுறது எங்கேயோடு வந்திருக்காருன்னு எல்லாரும் காலில் விழுறாங்க முன்னால். அதுக்கு பின்னால் அண்ணா போகிறார். இந்த காட்சியை அண்ணா வர்ணிச்சது சொன்னால் போதும். ரொம்ப பின்னால் போகிறார். பின்னால் போகும்போது அண்ணா இறுக்கி கட்டிக்கிட்டு போகிறார் பின்னால். ஏன்னா குளிர் தாங்க முடியல. அண்ணா சொன்னார், எனக்கு கோட்டு வாங்கி கொடுக்கல பெரியார், எனக்கு அங்கே இவ்வளோ மோசமாக குளிர் இருக்குன்னு தெரியாது, நான் சட்டையை போட்டு போயிட்டேன் வழக்கம் போல். குளிர் தாங்க முடியாத என்னதுக்காக நான் ரொம்ப அழுக்கி பிடிச்சி, ரொம்ப குளிராக இருந்தால் நம்ம பிடிச்சிக்குவோம் பாருங்கள், இப்படி அழுத்தி பிடிச்சி போனேன். ஏங்கால்லையும் உண்டான். ஏன் உண்டான்னா பாரு, அவர் எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தால் இந்த குட்டி சாமியார் அவ்வளோ பயபக்தியோடு போகிறார் பாருங்க. வெறுமனை நடந்து போகலை, வெறுமனை பயபக்தியோடு போகிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கையை அழுத்தி பிடிச்சி போனார்னு சொன்னார். அப்படியெல்லாம் பாடுபட்டு ஒரு ஆட்சி அமைத்து அந்த ஆட்சியிலே சாதனைகள் செய்து எல்லாம் வந்த சூழ்நிலையிலே தான் நண்பர்களே மிகப்பெரிய அளவிற்கு அஸ்திவாரத்தை போட்டார். இன்றைக்கு யாரும் அசைத்து விட முடியாது திராவிடத்தை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இது ஒரு பண்பாட்டு எது சொன்னார் அழகா. நம்ம யார் மேலே கோற்றல்ல, பண்பாட்டு புரட்சி. ஏன் ஒரு பண்பாட்டை நம்ம பண்பாட்டை அடிக்கிறார்களே அழகாக சொன்னார். ஆரிய மாயன் சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் அல்ல, அவர்களே சொன்னார்கள். எழுத்தில் ஜாதியை கொண்டு வந்துட்டானே, இன்னென்ன ஜாதி இன்னென்னப்பா, தமிழில் போய் ஜாதியை உண்டாக்கி வெண்பா யார் பாடுறது, அதே மாதிரி இதே யார் பாடுறது, இது அத்தனையும் படித்தா இது உள்ளே இருக்கும் பூராமே. ஆகவே ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சமூக நீதி, இது அத்தனைக்கு இடைகோலி அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு காரணம் என்றால் அதுதான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அண்ணாவுக்கு உடல்நலம் குறைந்து அண்ணா மருத்துவமனையில் இருக்கிறார் அடையாறில். எங்களுடைய வீட்டில் இருந்தால் தினமும் போய் கொண்டிருப்பாள், எழுத்தாப்பில் இருக்கும் பூராமே. அப்போது அண்ணா அவர்கள் ஓர் இரவில் அங்கே கொடுமையாக உச்சக்கட்டத்துக்கு போய் அண்ணா மறைந்து விடக்கூடிய சூழல். உடனே இரவு 2 மணி இருக்கும் அவர்கள். அது வரத்துக்கு முன்னால் ஐயா அவர்கள் அந்த அறிக்கை எழுதுகிறார் கொண்டு வர சொல்லி. அண்ணாவுக்கு துயர செய்தி எழுதும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், கவனிக்க வேண்டும். இது அறிவார்ந்த அரங்கம், ஆகவே இதில் பதிவு செய்ய வேண்டும். அதை என்ன எழுதுகிறார் என்றால் தலைப்பு கொடுக்கிறார், அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க. படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் முரண்பாடு மாதிரி தெரியும், சாதாரணமாக தெரியும். என்னடா அண்ணா மறைந்தார் அண்ணா வாழ்கன்னு இருக்காருன்னு சொன்னார். அண்ணா என்பவர் ஒரு தனிநபர் அல்ல. யார் சொல்லுகிறது? அவரை உருவாக்கிய தந்தை பெரியார் சொல்லுகிறார். தனிநபர் அல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அதவர் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கக்கூடியவர் என்பதற்கு அடையாளமாக ஒரு ஆட்சி உருவாக்கி வந்தார் என்றால் இந்த அண்ணாவினுடைய ஆட்சி என்பது தொடரும். தத்துவங்கள் மறைவதில்லை, தலைவர்கள் உருவத்தால் உடலால் மறைவார்கள். அந்த தத்துவத்தை சொல்கிறார். அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க, இன்றும் வாழ்வார் என்றும் வாழ்வார். அதுபோலவே தந்தை பெரியார் அவருடைய தத்துவங்கள் என்பதை அண்ணா சொல்லும்போது சொன்னார்கள், மிக யாராலும் அசைக்க முடியாது. அவர் விட்ட பணி இருக்கிறதை, எடுத்துக்கொண்ட பணி வேகமாக முடியும். போய் சேர வேண்டிய இடத்தில் எப்படி அம்பு போய் சேருமோ அந்த இலக்கம் அங்கு. பெரியாரின் போர் முறை தனித்த போர் முறை. மற்ற போர் முறையெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோடு தான் போராடுவார்கள். ஆனால் பெரியார் என்ற அந்த மாபெரும் சக்தி இருக்கிறத, அது மூலபலம் எங்கே என்று தெரிந்து அதை முறியடிப்பது தான் பெரியாரின் வேலை. ஆகவே தான் இந்த நமக்கு அனைவருக்கும் கல்வி. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னை முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் சமூக நீதி, பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை சமூக நீதி நாளாக, அம்பேத்கர் பிறந்த நாளாக சமத்துவ நாளாக கொண்டாடுவதனுடைய தத்துவமே வெறும் தனிநபர்களுக்கு பெருமை சேர்ப்பதல்ல, இந்த கொள்கையுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியம். எனவே தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இளைய தலைமுறையினரே, எல்லோரும் உணருங்கள். இந்த இயக்கம், இந்த கொள்கைகள் இருக்க வேண்டும், பரவ வேண்டும் என்பது எங்களுக்காகவோ அவர்களுக்காகவோ அல்ல, அல்லது இந்த கொள்கையை சொல்லக்கூடிய இயக்கத்துக்காரர்கள் அல்ல,
உங்களுடைய வருங்கால சந்ததியினுடைய வாழ்வை பாதுகாப்பதற்காகத்தான். வருங்கால சந்ததி மறுபடியும் மாறக்கூடாது. வேந்தர் அவர்கள் பேசும்போதும் அதே போல் செல்வம் அவர்கள் பேசும்போதும் ஒன்று சொன்னார்கள். என்னன்னு சொன்னால், குலக்கல்வி திட்டம். அந்த குலக்கல்வி திட்டம் மட்டும் தொடர்ந்து இருந்தால் இந்த மாதிரி நிறுவனம் வந்திருக்க முடியுமா, நாம் படுத்திருக்க முடியுமா? அந்த வாய்ப்புகளெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு. எனவே தான் எதிர்த்து போராடியது மட்டுமல்ல, எதிர்நிலை மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான இடம் எங்கள் கல்லூரி இருக்கிறது, இதோ பல்கலைக்கழகம் இருக்கிறது, இதோ சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள், உலகத்தவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி, எனவே தத்துவங்களும் வென்றிருக்கின்றன. அதனால் ஏற்பட்ட விளைச்சல்களும் இங்கு செழிப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க அண்ணா, வாழ்க பெரியார், வளர்க திராவிடம், வளர்க கல்வி அமையும். நன்றி, வணக்கம்.